ரிமெம்பர் திஸ், டெட் ஈக்குவல்ஸ் இன்கம். ஒருத்தர் கடன் வாங்குறாங்கன்னா அது இன்னொருத்தருக்கு இன்கமாக போய் ரீச் ஆகுது. ஓகே, இப்போ நான் கடன் வாங்கி என்ன பண்ணுவேன்? வீடு கட்டுவேன், கார் வாங்குவேன், ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வாங்குகிற கடன் எனக்கு தான் கடன். அது இன்னொரு சைடில் காசா கிராண்டுக்கோ இல்லை சுசுக்கிக்கோ இல்லை ஹுண்டாய்க்கோ அது என்னது? இட் இஸ் தி இன்கம். ஸோ கடன் அப்படிங்கிறது கடனாக மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது. கடன் அப்படிங்கிறது ஒரு காயினோட ஒரு பக்கம் மட்டும்தான். அது இன்னொருத்தருக்கு என்னவா போகுதுன்னா இன்கமாக போகுது. அப்போ ஒருத்தர் கார் வாங்குறாங்க, கடன் வாங்கி கார் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் நிறைய டெட் இருக்குது. ஸோ இந்தியாவில் நிறைய பேர் கடன் வாங்கி கார் வாங்குறாங்களே அப்படின்னா இன்னொரு பக்கம் சுசுக்கிக்கு அது நிறைய இன்கம் கொடுக்குது. ஆட்டோமேட்டிக்காக அவங்க ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணோன்னா அங்கே எம்ப்ளாயிஸ் அதிகமாக தேவைங்க, வேலை வாய்ப்பு க்ரியேட் ஆகும். இது எல்லாமே வந்து ஒரு பெரிய எக்கனாமிக்ஸ். ஸோ நம்ம பேசிக்காக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு பக்கம் ஒருத்தர் கடன் வாங்குறாங்கன்னா அது இன்னொரு பக்கம் அது இன்கமாக போய் ரீச் ஆகுது. ஸோ கடன் அப்படிங்கிறது வெறும் கடன் கிடையாது. கடன் அப்படிங்கிறது இன்னொருத்தருக்கு இன்கம். இந்த டெட்டுங்கிறது லோன் இஸ் ஈக்குவல் டு இன்கம் அப்படிங்கிற பேசிக்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் டெட்டு கடன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி ஒரு பெரிய அளவில் ஒரு வா அப்பெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். பயமாக இருக்க அப்பெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2010 வாக்கில் வச்சுக்கோங்களேன், டோட்டல் கடன் எவ்வளோ இருந்தது? இந்தியாவோட கடனே வந்து 40 லட்சம் கோடி 45 லட்சம் கோடி அப்படி தான் இருந்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டோட்டலாக கடன் கிரியேட் பண்ணது, கடன் வாங்கினது, மக்களுக்காக செலவு பண்ணுறதுக்காக கடன் கிரியேட் பண்ணது வந்து 40 lakhs 45 lakh crore தான் இருந்தது. இன்றைக்கி அது அரௌண்ட் 180 lakh crore இருக்குது. இதனால என்ன, அப்படி இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டெபிலிட்டி இழந்துருச்சா? அப்படிலாம் இல்லை. ஸோ கடன் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டு மக்களுடைய நலத்திட்டங்களுக்காகவும் பப்ளிக் ஸ்பெண்டிங்காகவும் பிரிட்ஜு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது நம்ம கட்டுறதுக்காகவும் நம்ம வந்து செலவு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்? ஆர்பிஐ கிட்டேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கடன் வாங்குவோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கடன் வாங்குவோம். இந்த கடன் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் பார்த்தா கடன் வாங்குற மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் அந்த கடனை கவர்மெண்ட் என்ன பண்ணும்? மக்களுக்காக செலவழிக்கும். கவர்மெண்ட் செலவழிக்குது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக மக்களோட சைடில் 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரோடு போடுறீங்க அப்படின்னா மக்களுக்கு அது நலத்திட்டமாக போய் ரீச் ஆகுது. இதுவே ரோடு போடுற கம்பெனிக்கு அது இன்கமாக போய் ரீச் ஆகுது. எப்படி பார்த்தாலும் கடன் அப்படிங்கிறது அட் த எண்ட் ஆஃப் த டே மக்களுக்கு இன்கமாக போய் தான் ரீச் ஆகும். ஸோ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல் எடுத்தாலும் இன்றைக்கி 180 லட்சம் கோடி அளவுக்கு இன்றைக்கி கடன் இருக்குது. ஓகே, ஸோ தமிழ்நாட்டுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10 lakh crore கடனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலேயே மிக தலை சிறந்த மாநிலமாக திகழக்கூடிய தட் இஸ் என்டையர் இந்தியாவில் ரொம்ப தலை சிறந்த ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாட்டினுடைய 2025 or 26 இந்த டைமில் இருக்கக்கூடிய டோட்டல் டெட் அப்படிங்கிறது 10 lakh crore அப்படின்னா இந்த 10 லட்சம் கோடியை அவங்க கிரியேட் பண்ணதுனால மட்டும்தான் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய ஜிடிபி 32 லட்சம் கோடியாக இருக்குது. ஸோ த திங் இஸ் நாட் அபவுட் ஹவு மச் கடன், அது மேட்ரு கிடையாது. 1 கோடி ரூபா கடன் இருக்கவனுக்கு அந்தளவுக்கு இன்கம் இருக்கும், 100 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்கவனுக்கு அவனுக்கு அதுக்கேற்ற மாதிரி இன்கமும் ரெவென்யூவும் இருக்கும். ஸோ இங்கே விஷயம் என்ன அப்படின்னா 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி 35 லட்சம் கோடிக்கு உங்களுக்கு ரெவென்யூ இருக்குது. உங்களால் ஒரு வருஷத்தில் தமிழ்நாட்டினால 32 லட்சம் கோடி பணத்தை உற்பத்தி பண்ண முடியுது. இந்த சென்ஸ் 32 லட்சம் கோடி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள் மற்றும் சேவைகளின் பணத்தினுடைய மதிப்பீடு எவ்வளோ. ஸோ தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம், அதனுடைய மானிட்டரி வேல்யூ 32 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 10 லட்சம் கோடி கடன் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ 10 லட்சம் கோடி அப்படிங்கிற அந்த கடனை ஒரு தனிப்பட்ட ஒரு நம்பராக பார்க்காம அந்த 10 லட்சம் கோடி கடனை நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் உருவாக்குனதுனால இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு வருஷத்தினுடைய உற்பத்தி திறனாகப்பட்டது எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஓகே.